சர்வசக்திக்கு என் வணக்கம். காரர் ஜோதிடம், அரியலூர் திருஞானசம்பந்தர் ஜோதிடர். இந்த எண்கிணறு பிரகாரம் ஆய்வு செய்து இந்த யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன், ஒவ்வொரு வார்த்தைக்கு எப்படி சாணங்கள் உள்ளதோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலன்கள் சொல்லப்பட்டு உள்ளது, சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதக பலன் என்பது 12 சாணத்துக்கும் சொல்லப்பட்டு உள்ளது. நானும் 12 சாணத்துக்கு தான் சொல்லி கொண்டு வருகின்றேன். மக்கள் அவதாரத்துக்கு 9 எழுத்துக்கள். அந்த 9 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 7 1 4 1 5 5 3 7 எல்லாம் குட்டாக்க 34. அதோடைய விதி என்பது 7. அப்போ மக்கள் அவதாரம். அந்த மக்கள் அவதாரங்கிறது ஒரு இடத்துக்கு கூடி நிற்கும் இடமே மக்கள் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. அதான் 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை ஆசைப்படாதவங்க யாருமே இல்லை. அதான் 7ஆம் இடத்துக்கு மக்கள் அவதாரங்கிறது 7ஆம் இடம். மக்கள் அவதாரம் என்பது ஓரிடத்தில் சேர்ந்து நிற்பதுதான் மக்கள் அவதாரம். அடுத்ததாக தெய்வ அவதாரம். தெய்வ அவதாரத்துக்கு எண்கணிதம் 1 8 5 1 5 5 3 7 எல்லாம் கூட்டாக 35. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போ தெய்வ அவதாரங்கிறது 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது மறைவிட சாணம், வெறிய சாணம் என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்துல 8வது எண்ணில் தெய்வங்கள் இருக்கிறது. 8வது கிரகத்தில் கூட சாமிகள் இருக்கலாம், தெய்வங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தெய்வ அவதாரத்துடைய விதியின் 8. அந்த 8ஆம் இடம் ஆயுள் சாணத்தில் தான் தெய்வ அவதாரம் வருது. ஆனால் அடுத்ததாக தனி அவதாரம் ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையிலே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்க இது நானும் ஒரு தனி அவதாரத்தின் மூலமாகவே இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். தனி அவதாரத்துக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணி 7 1 1 5 5 3 7 எல்லாம் கூட்ட 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ தனி அவதாரம் என்ற ஒரு அவதாரத்தின் விதியின் 2ஐ குறிக்கிறது. ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன், நம்முடைய உடம்புல நம்முடைய இதயத்தை தோன்றுள்ள ஒரே சக்தி சூரிய பகவான் தான். அந்த சூரியன் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, நம்முடைய இதயமே இயங்காது. அன்றாடம் உதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இதயத்தில் உதிக்கக்கூடியவர் சூரிய பகவான், சூரியன் தான். அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. சன்னியாசிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 3 5 9 4 இதெல்லாம் கூட்டாக 21. அது கிரகத்தை கழிச்சிட்டாக்க மீதி 3. அப்போ சன்னியாசிக்கு விதியின் 3ஆம் இடம் தான். சன்னியாசி 3ஆம் இடம். அடுத்ததாக சிவமயத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 4 5 1 2 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. சிவமயம் என்றால் மனம் தான் சிவமயம். அந்த சிவமயத்தோட விதியின் 1ஆம் இடம் தான் சிவமயம். அடுத்ததாக ஒளிமயத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3 8 1 2 7 அதான் கூட்டாக 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ ஒளிமயம் என்பது உலகம், சிவமயம் என்பது மனம். அப்போ ஒளி தானே உலகத்தை குறிக்கிறது. ஒளி இல்லை என்றால் உலகமே இல்லை, உலகம் இல்லை என்றால் ஒளி இல்லை. ஆனால் ஒளி இருப்பதால் தான் உலகம் இயங்கி கொள்வது. அதான் 3ஆம் இடம். ஒளிமயம் 3ஆம் இடம். சுட்டதுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணி தான் 5 2 5 9 அதெல்லாம் கூட்ட 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போது ஒளிமயம்தான் உலகம், சுட்டது தான் உலகம். அது சுட்டதுடைய விதியின் 3. சங்கம். அடுத்தது சங்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 8 1 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ சங்கம் 1ஆம் இடம். சங்கம் என்பது 1ஆம் இடம். சங்கம் வைத்து பேசுகிறார்கள், சங்கம் வைத்து பேசப்படுவதால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக உள்ளது. ஆனால் சங்கம் 1ஆம் இடம். அடுத்தது சங்கமத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3 8 1 1 7 எல்லாம் கூட்ட 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ சங்கமம் 2ஆம் இடம். அந்த சங்கம் 2ஆம் இடம் என்பது பல நதிகள் ஓரிடத்தில் கூடுவதுதான் சங்கமம். பல சங்கங்கள் ஒன்று சேர்ந்தாலும் சங்கமம் தான். ஆனால் நதிகள் ஓரிடத்தில் சேர்ந்தால் அதுவும் ஒரு சங்கமம் தான். பச்சைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9 9 7 எல்லாம் கூட்ட 25.
அது அதன் கிரகத்தை கழிச்சிட்டா மீதி 7. அப்போ வந்து பச்சைக்கு வந்து விதியின் 7. வெற்றியாளருக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 5, 9, 9, 7, 9 எல்லாம் கூட்ட 47. அதோடைய விதி என்பது 11, 2. அப்போ வெற்றியாளருடைய விதியின் 2. வெற்றியாளர் அது எண்ணிட்ட கூட்டி வந்தது 47. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக்கா மீதி 2. அப்போ வெற்றியாளர் வந்து 11ஆம் இடத்தை குறிக்கிறது, 2ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போ வந்து வெற்றியாளருடைய விதியின் 2ஆம் இடம். அடுத்ததாக வந்து பாவைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய 7, 9 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. 7ஆம் இடம் தான் பாவையை குறிக்கிறது. அடுத்ததாக அருளால் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 5, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ அருளாளுக்கு வந்து விதியின் 3. அடுத்ததாக தாலாட்டுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு ஒரு எண் 5, 2, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. தாலாட்டுடைய விதியின் 7. தாலாட்டுறது 7ஆம் இடம். அருளால் பண்ணக்கூடிய 3ஆம் இடம். பாவி சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அடுத்ததாக அற்புதத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 1, 5, 2, 7, 7 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ வந்து அற்புதத்துக்கெல்லாம் 2ஆம் இடம் தான் வருகிறது. 2ஆம் இடம் அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு செயல், அற்புதமான திட்டம் என்று சொல்கிறார்கள். அந்த அற்புதம் தான் 2ஆம் இடம். அடுத்ததாக வந்து சாந்தத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1, 5, 7, 7 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. சாந்தம் வந்து 2ஆம் இடத்தை குறிக்கின்றது. ஆனால் சிவமயம் என்பது மனத்தை குறிக்கிறது, ஒளிமயம் என்பது உலகத்தை குறிக்கிறது. அடுத்த மின்மயத்துக்கு வந்து 5 எழுத்துங்க. அந்த 5 எழுத்துக்குரிய 2, 6, 1, 2, 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. வீடு. மின்மயம் என்பது வீடு. மின்மயம் இல்லை என்றால் இன்றைக்கி வீடெல்லாம் இருட்டி போய்கிட்டு. அதுதான் மின்மயம் என்பது வீடு. அதனுடைய விதி என்பது 9ஆம் இடம். கதாநாயகனுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 5, 6, 2, 1, 6 இதெல்லாம் கூட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ கதாநாயகனுடைய விதியின் 3. 3ஆம் இடம் சிறப்பாக இருந்துவிட்டால் கதாநாயகன் தான். வில்லனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 1, 4, 6 இதெல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ வில்லன் 3ஆம் இடம். ஏன்னா வில்லன் கதாநாயகன் ஆகியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஆகியிருக்காங்க. சத்யராஜில் வில்லனாக இருந்தவரை கதாநாயகன் ஆகியிருக்காங்க. அப்படி தான் எல்லாமே. ஆனால் ரொம்ப நடிகர் வந்து கதாநாயகன் இருந்து நடிகர் ஆகியிருக்காங்க. எழில் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிலும் 4, 7, 1 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ எழிலுக்கு வந்து 3ஆம் இடம். எழில் வந்து 3ஆம் இடம். அடுத்ததாக வந்து மனதளவுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் தான் 1, 9, 7, 7, 7 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதிங்கிறது 4. அப்போ மனதளவுங்கிறது கடல் பார்வை. மனதளவு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 4. அது ஒரு கடல் பார்வை போல். அடுத்து நரிமுகத்து வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 8, 4, 3, 1, 7 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ நரிமுகத்து வந்து 5ஆம் இடம். நரிக்கு 5 கொம்பு இல்லை. நரிமுகம் அதனுடைய விதி என்பது 5. மனிதன் என்ற ஒரு வார்த்தைக்கு எப்படி சொல்லுகிறோமோ, எப்படி இந்த வார்த்தைகள் வந்து நான் வார்த்தை அடிப்பு ஜாதகம் சொல்லப்பட்டு வரும், அதுபோல் நரிமுகத்துக்கு வந்து விதியின் 5ஆம் இடம். நாம் என்ற சொல்லுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண் 6, 7 எல்லாம் கூட்டாக 13. அது கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 4. நாம் என்ற சொல்லுக்கு விதியின் 4. நான் என்ற சொல்லுக்கு விதியின் 3. நீ என்ற சொல்லுக்கு 7. நீ தமிழ் வார்த்தையிலேயே நீ என்று சொல்லக்கூடிய ஒரே ஸ்தானம் 7ஆம் இடம்தான். அடுத்ததாக உறுப்பினருக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 3, 1, 6, 1, 9, 9 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ வந்து உறுப்பினருக்கு வந்து 2ஆம் இடத்து பலன். தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய 9, 5, 9, 5, 9 எல்லாம் கூட்டாக 37. அதோடைய விதி என்பது 1. அப்போ தொடர்ந்து என்ற சொல்லுக்கு விதியின் 1. தொடர்ந்து வரும்
ஒன்றாம் இடம் தான் தொடர்ந்து வரக்கூடியது. முன்கோபத்துக்கெல்லாம் விதியின் ஒன்று தான். அப்போ அதுக்குரிய எண்கிடம் 5 எழுத்துக்கள். அதுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3 6 6 6 9 7 2 எல்லாம் கூட்டாக 28. அது கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 1. அப்போ முன்கோபத்துடைய விதியின் 1. லக்கணத்தில் பாவக்கிரகங்கள் இருந்துவிட்டால் முன்கோபம்தான். ஆனால் அடுத்ததாக கேளிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கம் 2 6 9 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ கேளிருக்கு விதி 8ஆம் இடம். கேட்டுக்கொண்டே இருக்குது கேளீர் என்ற ஒரு வார்த்தை தூண்டக்கூடிய ஒரு சக்தி 8ஆம் இடம் தான். அப்போ கேளீர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. நம் கையிலுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 8 7 5 3 1 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. நம் கையில் என்பது 6. விதியின் 6. நம் கையில் இருப்பது 6ஆம் இடம் தான். நம்ம கையில் எப்போதுமே ஏன்னா செலவு வரையும் செலவு பண்ணுறது மீண்டும் சேர்க்குது. அதான் நம் கையிலுங்கிறது 6ஆம் இடத்து பலன். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது. கடவுளும் அந்த வார்த்தை அடிப்படையில் தான் நடந்து கொண்டு எப்படி திருக்குறள் ஒவ்வொரு சொற்கள் அடிப்படை எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றதோ அதுபோல தான் ஒவ்வொரு சாணத்துக்கும் எத்தனையோ சில வார்த்தைகள் அடங்கி மனிதருக்கு வாழ்வு கொடுத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து இன்பத்தை கொடுத்து அதிலே துன்பத்தையும் கொடுத்து மக்களுக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. அதனால் பார்வை ஒரு விதத்துக்கு 3 5 8 எழுத்துக்கு ஒரு பார்வை ஒரு விதத்துக்கு விதியின் 8. 7 9 9 3 5 6 7 7 எல்லாம் கூட்டாக்க 53. அதோட விதி என்பது 8. பார்வை ஒரு விதத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் பார்வை அதோட விதி அதோட பார்வையே வேறையாக இருக்கும். அடுத்ததாக தாத்தாவுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதம் 5 4 5 4 5 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது ஒரு 5. அப்போ தாத்தாவுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடமும் சொல்லலாம், 10ஆம் இடமும் சொல்லலாம், 9ஆம் இடமும் சொல்லலாம், 11ஆம் இடமும் சொல்லலாம், 12ம் சொல்லலாம். அதனால் தாத்தாவுக்கு விதியின் 6. 6ஆம் இடம் தாத்தா ஸ்தானத்தின் விதிப்படி காட்டுகின்றது. ஆனால் ஜாதகம் போது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு இருப்பதைத்தான் இந்த எண்கிறது பிரகாரம் நம்மளோட தமிழ் எழுத்து 240 எழுத்துக்கும் அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். எல்லோரும் ஆதரவு கொடுங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்பும் காரஜோதர் திருஞான சமஜோதரர். வணக்கம்.